ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி இதுவரைக்கும் லான்ச் பண்ண இயர்பட்ஸில் சவுண்ட் குவாலிட்டி மற்றும் பேஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி பட்ஸ் T200 லைட் அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எதிர்பார்த்து இந்த இயர்பட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த இயர்பட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த இயர்பட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு 1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி T110 அந்த இயர்பட்ஸ் தான் சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு போட்டியாக தான் இந்த இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையாக இதை வாங்கியாச்சு. எப்படி இருக்குது இதை பற்றி பார்க்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் ஒரே போல தான் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ் யூசர் மேனுவல் மட்டும்தான் வச்சுருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் பாக்ஸுக்குள்ளாடி வைக்கல. ரியல்மி T110 அந்த இயர்பட்ஸ் மற்றும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி T200 லைட் இந்த ரெண்டு இயர்பட்ஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா T110 விட T200 லைட் இந்த இயர்பட்ஸ் தான் ரொம்ப நல்ல இயர்பட்ஸ் அப்படின்னு நம்பி நிறைய பேர் வாங்கிடுவாங்க. பட் உண்மை என்ன, அதை ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரியல்மி T200 லைட் பொறுத்த வரைக்கும் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அட்ராக்டிவான டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குவாலிட்டி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸ் கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதோட இயர்பட்ஸோட குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. டச் கண்ட்ரோல் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக டியூவல் மைக் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ENC இருக்கனால வெளியே உள்ள நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் ட்ராவலில் ஃபோன் பேசினா கூட கால் குவாலிட்டி அட்டகாசமாக இருந்துச்சு. 1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு கால் குவாலிட்டியில் இயர்பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் பெர்ஃபெக்டாக செட் ஆகும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரியல்மி ஏற்கனவே லான்ச் பண்ண T110 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் 10 மணிக்கூர் பேட்டரி லைஃப் அதிகமாக கிடைக்குது. மொத்தமாக 48 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த இயர்பட்ஸுக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது. ரியல்மி லிங்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஏற்றவாறு கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் மோடு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோவில் எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் நல்லாவே பெர்ஃபெக்டாக செட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது. ஏற்கனவே லான்ச் பண்ண ரியல்மி T110 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10 மில்லிமீட்டர் டிரைவர் தான் யூஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12.4 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப பஞ்சியான பேஸ் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த இயர்பட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் சப்போர்ட் இருக்கனால பேலன்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கிளியர் பேஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ஜாய் பண்ணுற அளவுக்கான பேஸ் இருக்குது. ஆனால் பேஸ் பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பேஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி அதிகமான பேஸ் உள்ள இயர்பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். ரியல்மி ஏற்கனவே லான்ச் பண்ண ரியல்மி T110 ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.